நமஸ்காரம். மீனாட்சி தாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 72 மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி சொல்லிட்டு வரேன். உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழாவின் 5வது நாளான இன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரால் குதிரை வாகனத்தில் எழுந்தருள்வா. இன்றைக்கி என்னென்ன நடக்கும்னு சொல்லிடுறேன். என்னென்னா, காலையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரால் தனித்தனி தங்க சப்பரத்தில் கோவில்லேருந்து புறப்பட்டு மாசி வீதிகளில் வலம் வருவா. வரும்பொழுதே வடக்கு மாசி வீதின்னு ஒரு வீதி இருக்குது. அதாவது மாசி வீதிகள் 4 இருக்கும். கிழக்கு மாசி வீதி, மேற்கு மாசி வீதி, தெற்கு மாசி வீதி, வடக்கு மாசி வீதின்னு. அதில் வடக்கு மாசி வீதியில் ராமாயணச்சாவடி அப்படின்னு ஒரு மண்டபப்படி இருக்குது. அது என்ன சுவாமி ராமாயணச்சாவடி அப்படின்னா, இதை ராமாயணம் சொல்கிறதுக்காகவே ஒரு மண்டபம் ஏற்பாடு பண்ணதான். இது இங்கே எப்போ பார்த்தாலுமே அந்த காலத்தில் கதாகாலக்ஷேபம், ராமாயண உபன்யாசம்லாம் நடந்துகிட்டே இருக்குமா. அதனால் இந்த மண்டபத்துக்கே ராமாயணச்சாவடின்னு பேர். அந்த மண்டபத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரால் ஏழிடுவா. தங்க சப்பரங்களில் உள்ளே போயிடுவா. அதுக்கப்புறம் மத்தியான வேளையில் திருமஞ்சனாகும், அபிஷேகமாகும். அது ஆனதுக்கப்புறம் அலங்காரத்தில் பார்த்தேன் அப்படின்னா, இன்றைக்கு 2 தங்க குதிரை வாகனங்கள் அப்படியே பல ரொம்ப அழகாக இருக்கும். மீனாட்சி சுந்தரேஸ்வரால் தனித்தனி தங்க குதிரை வாகனங்களில் எழுந்தருள்வா. அந்த மீனாட்சி நன்னா அப்படி கம்பீரமாக 2 காலையும் அப்படி தொங்க போட்டு குதிரை மேலே ஏறி உட்கார பார்த்தாலே ராணி இவ தான் ராணி அப்படின்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா மீனாட்சி சகல கலைகளிலுமே தேர்ச்சி பெற்றிருந்த 1000 கலைகள் 64 இருக்குல்ல, அதில் குதிரை ஏற்றமும் ஒன்று. அதில் குதிரை ஏற்றத்துலலாம் மீனாட்சி பயங்கர தேர்ச்சி பெற்ற அம்பாள். அதனால் அந்த குதிரை வாகனம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மதுரைனாலே குதிரை வாகனம் ரொம்ப ஃபேமஸ். அழகர் குதிரை வாகனம் உலகமே தெரியும். அழகர் வைகையில் குதிரை வாகனம். அதே மாதிரி தான் இதில் மீனாட்சி சுந்தரேஸ்வரால் குதிரை வாகனம் ரொம்ப ஆச்சரியமான குதிரை. அதில் பார்த்தேன் அப்படின்னா, சிவன் குதிரை நல்லா பெரிய குதிரை, அப்படி கனமாக பெரிய குதிரையாக இருக்கும். மீனாட்சி குதிரை சிவனோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்னது. ஆனால் மீனாட்சி குதிரை தான் நிறைய பெருசாக பாயிற மாதிரி இருக்கும். சிவன் குதிரை கொஞ்சம் அப்படி ரொம்பலாம் பாயாது. அப்படி தலையை அப்படி திருப்பின்னு இருக்கும். குதிரையே சேர்க்கிறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் மீனாட்சி குதிரையை பார்த்தேன் அப்படின்னா, டபக்கு இந்த வந்துட்டேன் உனக்காக நான் ஓடி வரேன் அம்பாளை தூக்கிண்டுங்கிற மாதிரி குதிரை அப்படி ஆச்சரியமாக பாயிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்பீடுக்கு நம்ம கூப்பிட்ட குரலுக்கு அம்பாள் அப்படியே ஓடி வருவாளாம் குதிரை மேலே. அதுக்காக அந்த குதிரை அப்படியே பாயிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மீனாட்சி இன்றைக்கி நன்னா கிரீடம்லாம் தரிச்சுண்டு, நான் விதவிதமான ஆபரணங்கள்லாம் சாத்திண்டு, கையில் பெரிய ஈட்டி மாதிரி ஒன்று வச்சுருப்பா. குதிரையை இது பண்ணுறதுக்காக. என் பக்தன் கூப்பிட்றான், ஓடு, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுது, பத்தாதுங்கிற மாதிரி மீனாட்சி குதிரையை அடக்கி ஓட்டுறதுக்காக பெரிய ஈட்டி வச்சுருப்பா. சிவபெருமான் உள்ள அந்த ராமாயண சாவடிக்குள்ளே அலங்காரம் ஆகியிருப்பார். 2 பேருக்கும் தீபாராதனை ஆகும். அதுக்கப்புறம் சிவபெருமானை குதிரை மேலே ஏழை பண்ணி கடைசியில் அப்படியே அந்த குதிரை வாகன வீதியெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சிவனுக்கு ஒரு பெரிய தங்க ஈட்டி ஒன்று வச்சுருப்பா. அந்த குதிரையோட பின்னாடி பக்கம் பார்த்தேன் அப்படின்னா சாமரத்தால் வால் இருக்கும். அதாவது கவரிமான் வால். சைடில் பெரிய கேடயமும் கத்தியும் இருக்கும். ஏன்னா போர் வீரர்களுக்கு அதெல்லாம் அடையாள சின்னங்கள், ராஜா ராணியோன்னு. அதனால் ஆச்சரியமான குதிரை வாகனம். ராமாயண சாவடியிலிருந்து புறப்பட்டு அந்த மீதி இருக்கிற கொஞ்சோண்டு வடக்கு மாசி வீதியை சுற்றிட்டு அப்புறம் கிழக்கு மாசி வீதியில் பாதியை முடிச்சுட்டு அம்மன் சன்னதிக்குள்ளே நுழைஞ்சு மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போயிடுவா. இன்றைக்கி ஃபுல் மாசி வீதி வலம் கிடையாது. காலையில் முக்கால்வாசி சுற்றிடுவா மாசி வீதியை. மீதி கால்வாசி மாசி வீதியை சாயங்காலம் சுற்றுவா இரவு. அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே ஏறினதுக்கப்புறம் எல்லா நாளுமே சாதாரணமாக கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவ்வளோதான் தீபாராதனை ஆகும். அதுக்கப்புறம் உள்ளே போயிடுவா. ஆனால் இன்றைக்கி அதுக்கப்புறம் தான் அங்கே ஒரு விசேஷம் இருக்குது. என்ன அப்படின்னா, அம்மன் சன்னதி உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த மண்டபத்துக்கு முன்னாடி நின்று, மீனாட்சி நாயக்கர் மண்டபம்னு பேரதுக்கு, அந்த மண்டபத்தில் நின்று 2 பேரும் குதிரை வாகனத்தில் நின்று ஓதுவார் இன்னைக்கு வேடற்பரி லீலையை பற்றி வாசிப்பார். மாணிக்க வாசகர் கதையை பற்றி ஒரு 4 எபிசோட் சொல்லியிருக்கேன். அதான் அந்த கதையோட சின்ன ரீகேப் மட்டும் சொல்கிறேன். என்னென்னா, மாணிக்க வாசகர் அரிமர்தன பாண்டியன் என்ற பாண்டிய ராஜாவுக்கு மந்திரியாக இருந்தார். குதிரை வாங்கிறதுக்காக மாணிக்க வாசகர் ராஜா அனுப்பிச்சார். அப்போ போகிற வழியில் திருப்பெருந்துறை என்ற ஆவுடையார் கோவிலில் சிவபெருமான் மாணிக்க வாசகர் ஆட்கொண்டார். மாணிக்க வாசகர் சிவபெருமானுக்காக ஒரு கோவில் கட்டினார்.
அது வந்து இன்னி வரைக்கும் ஆவுடையார் கோவிலில் திருப்பெருந்துறையில் ஆச்சரியமாக இருக்குது, சேவிச்சுக்கலாம் அந்த கோவிலை. அந்த கோவில் கட்டினதுக்கப்புறம் ராஜா எங்கே குதிரைன்னு கேட்ட பொழுது சிவபெருமான் மாணிக்க வாசகர்கிட்ட சொல்லி அனுப்புகிறார், ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரை வரும்னு. ஆனால் ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரை வரலை. ஸோ மாணிக்க வாசகரை ராஜா வந்து ஜெயிலில் போட்டான். மாணிக்க வாசகர் கதறினோடனே சிவபெருமான் 2 நாள் டிலே ஆகி ஊரில் இருக்கிற நிறைய பூரா குதிரையாக்கி கொண்டு வந்து கொடுத்தார் ராஜாக்கு. ராஜா அழகழகான குதிரையாக இருக்குன்னொடனே மாணிக்க வாசகரை வந்து ரிலீஸ் பண்ணினான். உடனே அன்றைக்கி என்ன சிவபெருமான் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அன்று இரவே எல்லா குதிரைகளையும் மறுபடியும் நிறையா மாற்றிடுறார். ராஜா உடனே பயங்கர கோவம் வந்து திருப்பி மாணிக்க வாசகரை ஜெயிலில் போட்டான். அடுத்த நாள் வந்து வைகை ஆற்றுல வந்து சுடுற மணலில் நிற்க வைக்கிறேன்னு மாணிக்க வாசகருக்கு தண்டனை கொடுத்துருந்தான். சிவன் வந்து அந்த தண்டனையை போக்கணுங்கிறதுக்காக வைகையில் வெள்ளம் வர வைக்கிறார். ராஜா உடனே வந்து ஆர்டர் போடுறான், வீட்டுக்கு ஒரு ஆள் வைகையில் கரை அடைக்கணும்னு. அப்போ வந்தி என்ற கிழவிக்கு ஆள் இல்லாததுனால சிவபெருமானே அந்த ஒரு கூலி ஆள் மாதிரி வந்து வந்திக்கு வந்து அந்த கரை அடைக்கிற மாதிரி பண்ணுறார். வந்தி வந்து பிட்டு வியாபாரம் பண்ணுறவ, அதனால பிட்டை சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குறார். ராஜா உடனே கோவம் வந்து சிவபெருமானை ஒரு அடி அடிக்கிறான். அந்த சிவபெருமானுக்கு பட்ட அடி வந்து உலகத்தில் இருக்க அத்தனை ஜீவராசிகளோட முதுகுலையும் வந்து விழுந்தது. அப்புறம் சிவபெருமான் ஒரே ஒரு கூட மண்ணை அள்ளி போட்டுட்டு மறைஞ்சு போயிட்டார். வைகையில் வெள்ளம் மடிந்தது. ராஜாவுக்கும் வந்திக்கும் மாணிக்க வாசகருக்கும் சிவபெருமான் ரிஷபாரூடராக காட்சி தந்தார். இதுதான் வந்து கதை. இதுதான் இந்த கதைக்கு பேர் வந்து வேடற்பரி லீலை, நிறைய பரியாக்கின லீலை, பிட்டுக்கு மண் சமந்த லீலைன்னு சொல்லி அப்படியே ஒவ்வொரு திருவிளையாடலாக வரும். இந்த திருவிளையாடல் எல்லாம் இன்னைக்கு ஓதுவார் வந்து படித்து காமிப்பார். எப்படி கயிறு எப்படி மாறித்து, சிவபெருமான் அரிய வந்து குதிரையாக மாற்றி திருப்பி குதிரையை வந்து நிறையா மாற்றி ராஜாட்ட கொடுத்தார். அந்த எல்லா கதையும் இன்னைக்கு ஓதுவார். பார்த்துக்கோங்க, இன்னைக்கு நானே உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன். நீங்கள் இன்னைக்கு கோவிலில் போய் ஓதுவார் சொல்கிறத கேட்காத முடியாதவாளுக்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட்டு, நானே கதையை சொல்லிட்டேன் உங்களுக்கு. அந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு கோவிலில் நடக்கும். அதுக்கப்புறம் நாடஸ்வரம் வந்து 3 தரம் மீனாட்சி சுந்தரேஸ்வரால் நாடஸ்வர தமிழ் வித்வான்கள் வந்து சுற்றி வருவா. சுற்றி வந்துட்டு அழகாக பெரிய ஒரு சேர தீபாராதனை நடந்ததுக்கப்புறம் மீனாட்சி சுந்தரேஸ்வரால் மறுபடியும் ஆஸ்தானத்துக்கு எழுவா. இதுதான் இன்றைய நாளுடைய விசேஷம் கோவிலில். சரி, நான் இப்போ திருப்பி டாபிக் வந்துடுறேன். என்னென்னா, நேற்றுக்கு வசந்தோற்சவத்தை பற்றி பார்த்தோம். வைகாசி மாதம் நடக்கிற அழகான உற்சவம் வசந்தோற்சவம். ஜிலு ஜிலு ஜிலுன்னு எல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக நிறைய ஏற்பாடுகள்லாம் அந்த காலத்தில் ராஜா பண்ணியிருந்தார் அப்படின்னு. நேற்றுக்கே இன்னும் அந்த வசந்தோற்சவத்தை பற்றி இன்னும் சில விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். என்னென்னா, அதெல்லாம் கொஞ்சம் வருத்தம் தரக்கூடிய விஷயங்கள். என்னென்னா, அந்த வசந்தோற்சவத்துக்காக பெரிய அகழி இருந்தது. அகழி வந்து இப்போ ஃபுல்லாக கடைகளாக மாறிடுது. சின்ன சின்ன வியாபாரிகள் நிறைய கடை போட்டிருக்கா. அவளும் ஒரு இதுக்கு பார்த்தா அவளும் பாவம்தான். ஏன்னா அவளுக்கு வேறு பழப்பு கிடையாது. தையல் கடை, புஸ்தக கடை, பாத்திரக்கடை, அந்த மாதிரி நிறைய கடைகள் வந்து அந்த இடத்துல இருக்குது, குமிஞ்சிருக்கு இப்போ. அதனால் அவளை நம்ம ஒன்றும் பெருசாக குத்தம் சொல்ல முடியாது. இப்போ அகழி வந்து இப்போ அந்த அவ்வளோ தண்ணீர் ஒப்புறதும் கஷ்டம்தான். அது லிட்டர் கணக்கில் அந்த இடத்துல நிறைய தண்ணி தேவைப்படும். அதனால் அந்த தண்ணீர் ஒப்புறது கஷ்டம்தான். ஆனால் அந்த வியாபாரிகளுக்கு வைக்கிற ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, கூடுமான வரைக்கும் அங்கே இருக்க சிலைகள் எல்லாம் பாதுகாக்கணும். அவள் வந்து நிறைய சிலையில் ஓட்டை போட்டு அடித்தது உடைச்சி அவளுடைய வியாபாரத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அதில் மாட்டி, சிலையோட கைகளில் வந்து ஒரு கொக்கியை போட்டு அந்த இதை மாட்டி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறா. தூண்லலாம் தொலையிடுறா, அதெல்லாம் பண்ணுறா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வருத்தம் தரக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் வந்து அவளாக பார்த்து அதை கொஞ்சம் மனசு திருந்தி அதெல்லாம் பண்ணாதான் உண்டு. நம்ம போய் அதில் ரொம்ப ஒன்றும் பண்ண முடியாது. அது இருக்கட்டும், அது வேறு விஷயம். ஆனால் நம்மளால் பண்ணக்கூடிய விஷயங்கள் சில இருக்குது. அதாவது புது மண்டபம் என்பது ஒரு ஆச்சரியமான மண்டபம். அப்படி ஒரு மண்டபம் வந்து இப்போ இந்த காலத்தில் கட்டுறதுக்கு சான்ஸே கிடையாது. அது வந்து ரொம்ப ஆர்கிடெக்சர் மார்வல். அது நான் சொல்லியிருக்கேன், நீலகண்ட தீட்சிதரோட கதை. அதாவது இந்த ராணிக்கு அந்த தொடையில் வந்து இந்த சில்லு வந்து விழுந்தது, மச்சம் இருந்தது. அந்த மச்சத்தை இன்னி வரைக்கும் நீங்கள் போய் அந்த கோவிலில் அந்த தூணில், அந்த புது மண்டபத்தில் அந்த தூணில் பார்த்துக்கலாம். திருமலை நாயக்கரோட மனைவியோட இது தூணில். ஸோ அதெல்லாம் நிறைய ஆச்சரியமான விஷயங்களை அடக்கியது அந்த புது மண்டபம். அந்த புது மண்டபத்தில் வசந்தோற்சவம் நடக்கிறது அப்படின்னா, இப்போ உங்கள் அம்மா அப்பா தானே, நம்ம அம்மா அப்பா மீனாட்சி சுந்தரேஸ்வரால். இல்லை, நான் சில பேர் அம்மா அப்பாவை நினைக்கிறா, சில பேர் பொண்ணும் மாப்பிள்ளையுமா நினைக்கிறா. உலகமே வந்து விதவிதமான பக்தி பாவங்களில் மீனாட்சி சுந்தரேஸ்வரால் அப்படி தலைமையில வச்சு கொண்டாடுறா. நான் வந்து பெரிய மீனாட்சி சுந்தரேஸ்வரால் பக்தன் அப்படின்னு சொல்கிறது மட்டும் ஒரு பெரிய இது கிடையாது.
என்னன்னா இப்போ அம்மா கஷ்டப்படுறா அப்படின்னா அம்மாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும். இப்போ அம்மா வந்து காலையில் கிச்சனில் இருக்கா அப்படின்னா அம்மாவுக்கு போய் நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணாதான் அப்புறம் தான் அம்மா மேலே பாசத்தை காமிக்கணும். ஆனால் சும்மா வந்து எப்போ பார்த்தாலும் அம்மா பார்த்தோன்னே அம்மா அம்மா அப்படின்னு சொல்கிறதுல மட்டும் வந்து ஒன்றும் அர்த்தம் கிடையாது. அம்மா வந்து கஷ்டப்படுறா அப்படின்னா உடனே போய் அம்மாவுக்கு ஏதாவது சாமான் எடுத்து கொடுக்கறது, இல்லை வீடு பெருக்கி க்ளீன் பண்ணி கொடுக்கறது, எதையாவது பண்ணணும். அது அப்போ இருந்தால் தான் அம்மாவோட பாசம் அது ஜாஸ்தின்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த வசந்தோற்சவத்துக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வராள் வரா அப்படின்னா அவ்வளோ பெரிய பெரிய புது மண்டபத்தை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டாமா? தரையில் எவ்வளோ தூசி தெரியுமா? ஒவ்வொரு வசந்தோற்சவம் போதும் அது வந்து தரை வந்து ரொம்ப தூசியாக இருக்கும். அதிலேயே தான் மீனாட்சி சுந்தரேஸ்வராள் வரா, அதிலேயே தான் மீனாட்சி சுந்தரேஸ்வராள் போகிறா. அது வந்து வசந்தோற்சவம் எந்த விதமான இதுவுமே டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ஆச்சரியமாக இருக்கணும். அது புழுதிக்கு நடுவில் நடந்தால் எவ்வளோ கொஞ்சம் மனசுக்கு வலிக்கணும்ல. அதுக்காக என்ன பண்ணுங்கோ, அடுத்த தரம் வசந்தோற்சவம். இப்போ இந்த சித்திரம் முடிஞ்சுடுத்துனா அடுத்த வைகாசியில் வசந்தோற்சவம் வந்துடும். நீங்கள் கேட்டுண்டு கோவிலில் போய் ஆஃபீஸில் ப்ரேயராக பர்மிஷன்லாம் ஒழுங்காக வாங்கி லீகலாக போய் என்ன பண்ணுங்கோ அப்படின்னா ஒரு சின்ன குரூப் மாதிரி உழவாரம் எத்தனையோ கோயில் அப்பரெல்லாம் உழவாரத்தை பற்றி அவ்வளோ க்ளீனாக சொல்லியிருக்காரு. போய் விளக்குமாறையோ இல்லை தொடப்பத்தையோ வச்சு நல்லா பெருக்கிட்டு மட்டும் வாங்கும். ரொம்ப ஒன்றும் பெருசாக டேமேஜ்லாம் பண்ணாமல் சிலைகளில் எதையுமே இது பண்ணாமல் சும்மா பெருக்கலாம், அந்த இடத்த பெருக்கலாம். அப்புறம் வந்து அங்கே சில பூச்செடிகளை வைக்கலாம். ஏன்னா வசந்தோற்சவத்துக்கு இந்த செடி புஷ்பங்கள்னா முக்கியம். இப்போ நிறைய கோயிலில் போனால் திருப்பதிலாம் போய் பார்த்தீங்கன்னா வசந்தோற்சவம் வந்து அப்படியே பெரிய சொர்க்கலோகம் மாதிரி நடக்கும். சுற்றி வர கொஞ்சம் பூச்செடிகள் வைக்கலாம். அங்கே யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காம, நான் சொல்றேங்கிறதுக்காக உடனே ஒரு படையே திரண்டு போய் அப்படியே ஆச்சா போச்சான்னு அப்படிலாம் பண்ண வேணும். ரொம்ப அமைதியாக போய் யாருக்கும் எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காம அந்த உற்சவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போய் அந்த இடத்த பெருக்கி விட்டுட்டு அப்புறம் சில பூச்செடிகள்லாம் வச்சு கோலம் போடலாம். அந்த மண்டபம் ரொம்ப பெரிய, யார் யாருக்கெல்லாம் கோலம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவள்லாம் போய் கோலம் போடுங்க. பெயிண்ட்ல போட்டுறாதீங்க, அது வந்து தரையில இருக்கிறதெல்லாம் இதாயிடும். அதனால என்ன பண்ணுங்க, இது கோலம் போடலாம், கோலப்படி வச்சு கோலம் போடலாம், அதெல்லாம் நிறைய பண்ணலாம். அந்த இடத்துல கொஞ்சம் அலம்பி விடலாம், பெருக்கி விடலாம். அப்புறம் வந்து முடிஞ்சா ஒட்டரை அடிக்கலாம். இந்த மாதிரி. ஆனால் அந்த பெயிண்டிங்ஸ்லாம் கொஞ்சம் பாதுகாத்து அதில் மட்டும் கொஞ்சம் ரொம்ப கவனம் செலுத்தி இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணாலே ஒரு பெரிய சிவத்தொண்டு. இதுக்கெல்லாமே வந்து அப்பர்லாம் வந்து உழவாரம் தான் பண்ணியிருக்காரு கடைசி வரைக்கும். அதனால இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அந்த வசந்தோற்சவத்துக்கு நம்மளால முடிஞ்ச கைங்கரியங்கள் பண்ணலாம். அப்படி பண்ண அம்பாளுடைய மனசும் வந்து ரொம்ப குளிர்ந்துடும். நம்மளை வந்து அந்த பக்தியை வெளிப்படுத்துற விதமாகவும் இருக்கும். நம்மளுக்கும் சில கோவிலில் போன எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு, கோவிலில் போய் என்னால் ஒன்றும் பண்ண முடியலையேன்னா இங்கே இருக்கு வசந்தோற்சவத்துக்கு. வசந்தோற்சவம் மட்டும் கிடையாது, வைகாசி மாசமும் இங்கே எழுவா, அதே மாதிரி வந்து மார்கழி மாசமும் இந்த கோவிலுக்கு எழுவா. ஸோ அதனால என்ன பண்ணலாம், இந்த 2 மாசங்கள்லையுமே இந்த உற்சவங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த புது மண்டபத்தை கொஞ்சம் கிளீன் பண்றத கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். தொடச்சி வைக்கலாம், துணி வச்சு கொண்டு போய் மெதுவாக துடைக்கலாம், பெருக்கலாம், கோலம் போடலாம். அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி வந்து தயவு செய்து யாராவது வந்து நீங்களாம் நிறைய பேர் இருக்கேன், நிறைய பண்றேன் தெரியறது, பார்த்தாலே தெரியுது. அத்தனையோ பேர் வந்து எத்தனையோ பண்றேன். இது அம்பாளுக்கு வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வராளுக்கு இதையும் பண்ற மாதிரி பிரார்த்திச்சுக்கிறேன். நாளைக்கு ரொம்ப ஃபேமஸான ரிஷபாவனத்தை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன்.